ஆர்ஓ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ ஃபிட் பண்ணுறோம். எப்படி ஃபிட் பண்ணுறோம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். காட்டுராஜனா பாருங்கள், ஆர்ஓ காட்டுறேன் பார்த்துங்க. நான் மாடல் ஆர்ஓ வாங்கினீங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணுறது நான் காட்டுறேன் பாருங்க. ராஜனா இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இதெல்லாம் பார்த்துங்க. இது வந்து அவுட்புட்டுங்க. இந்த பக்கம் இன்புட் அவுட்புட் இருக்கும். கன்ஃபியூஷன் ஆகிடும். இது வந்து நம்ம டேங்க்லேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, ஆங்கிள் வெல் போட்டு நம்ம கொடுக்க முடியும். அந்த லைன் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வெல் போடுற லைன் இதில் ஜாயின் பண்ணிக்கங்க. தண்ணி உள்ளே போய் இது வழியாக ஃபில்டர் ஆகி இது வழியாக வருங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா இதை கொண்டு வந்து இந்த மோட்டரில் ஜாயின் பண்ணுங்க இதில். சரிங்களா? இதை ஜாயின் பண்ணி இதுலேருந்து ஒரு டீ போட்டு நம்ம இதில் வந்து நம்மளுக்கு ஆர்ஓ தண்ணி வந்து இதிலே பிடிச்சிக்கிற மாதிரி தனியாக வெளியே ஓப்பன் வைக்கிற மாதிரி இது வந்து கீழே கப்போர்டுக்குள்ளேயே மறைக்கிறது எப்படின்னு காட்டுறவாங்க. கம்பெனிக்காரே நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டாருங்க. பார்த்தீங்கன்னா இது டீங்க. ஆல்ரெடி நான் ஒரு பிட்டு அறுத்து வச்சுருந்தேன். இது பாருங்க, இது கஷ்டமாக கிடையாது. இந்த புஷ் அப்படி அமுக்குனே வந்துடும், அவ்வளோதான். இந்த பிளாஸ்டிக் ஒரு அமுக்கு அமுக்குனீங்கன்னா இழுத்தின்னு அழகாக வந்துடும். டியூப் 10 கூட மாடி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இதை வச்சு ஒரு அழுத்து தான் அழுத்துறேன். லாக் ஆகிக்கும். லாக் ஆகிடுச்சு. இழுக்களுக்கு எச்சா டைட்டு தான் ஆகும். சரிங்களா? பயப்படாதீங்க. பிடிக்கிட்டு வரது இழுத்து பார்த்துங்க. நீங்கள் போட்ட டைட்டாக இருக்குன்னு இதில் ஒரு லாக் பண்ணிட்டேன். இப்போ இது ஓரமாக வச்சுட்றேன். இந்த டியூவில் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த டியூப் பாருங்கள், நான் அறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தான் அறுத்தேன். இப்போ இதில் ஒரு லாக் ஆகிடுச்சு. இப்போ இதோட தண்ணியை வந்து நான் இதில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏரியா முடிஞ்சுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள். அடுத்து இந்த பிட்டு அறுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அறுத்துக்குங்க. இன்புட்னு சொல்லு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நம்ம டேங்கில் தண்ணி வர்றது. இது பாருங்கள், ஒரு அழுத்து லாக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ முடிஞ்சுது. அடுத்து காட்டுறேன். அப்படி உள்ள இந்த இடத்துல வால்வு வந்து ஆன்லேயே இருக்கணுங்க. ஆன்லேருந்து தண்ணி உள்ளே போயிட்டு அதுலேருந்து ஏர் வந்து வெளியே வரும். 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளே இருக்கும். 10-12 லிட்டர் பிடிக்கும். உள்ளுக்குள்ளேயே ஏர் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனை பார்த்தீங்கன்னா தண்ணியோட இன்புட்டுங்க. இங்கே பாருங்கள், நான் டைட் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த தண்ணி வர ஆங்கிள் வரல இன்புட் லைனை ஒட்டணும். இப்போ இன்புட்டை நான் கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு லாக் ஆகிடுச்சு. தண்ணி நான் திறந்து விட்டேன். தண்ணி போய் மேலே டேங்கில் திறக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டிக்கர் ஏன் பிரிக்கலைன்னா வீட்டுக்காரர் சொன்னதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம் சொல்லி வச்சுருக்குதுங்க. நாளைக்கு இது வச்சுக்கலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கலாம்னு குடி வரல அவங்க. வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம்னா அப்படியே லாக் மட்டும் ரிமூவ் பண்ணி கொண்டு உள்ள வச்சிடலாம். இப்போ தண்ணி இது வழியே வந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு இது வழியே போகுது. டேங்கில் போயிட்டு இப்போ இந்த டீயை கொண்டு வந்து நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு எல்போ பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாம் கொடுத்துட்டாங்க கம்பெனிக்காரங்க. இல்லைன்னா நீங்கள் ஆர்ஓ எல்போ வாங்கி லாக் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், பிசிறு இருந்துச்சுன்னா பிச்சுருங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து இதில் போட்டு லாக் பண்ணுறேன். லாக் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், இழுக்கிறோம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? முடிஞ்சுது. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோங்க. பாருங்க, நான் லூஸே விட்டுட்டேன். நல்லா டியூப் மீதி மிச்சம் இருக்குது. வீட்டுக்காரன் கொடுத்துருவோம். நாளைக்கு இது அவங்க யூஸ் ஆச்சுன்னு வச்சுட்டு போகிறாங்க. லாக் பண்ணிட்டேன். இழுக்கிற பாருங்க, முடிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது எலும்பை எப்படி வேணால் திருப்பிக்கலாம். இப்போ இது முடிஞ்சுது. இப்போ தண்ணி உள்ளே வந்து ஃபில்டர் ஆகி இதில் போய் அது போய் இது வர வந்துடுது. சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓவர்ஃப்ளோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஓவர்ஃப்ளோ தண்ணி நம்புச்சுன்னா வேஸ்ட்டு தண்ணி எப்படி போகும்? இதில் பாருங்கள், இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் லைனை கொண்டு வந்து நேராக பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவுட்புட் லைன் பில்டிங்கில் ஒர்க் நடக்குதுங்க. அதனால் வந்து சவுண்ட் கேட்கும். பாருங்கள், அவுட்புட்டு நேராக கொண்டு வந்து இங்கே பாருங்கள். அவுட்புட்டு கன்ஃபியூஷன் ஆகிக்கோன்னா இதில் கொடுத்துக்கிறேன், வேஸ்ட் லைன் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வேஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா ஒரே லைன் இத்தனை போட்டிருக்கான்னு கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. அவங்க திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறனால தான். இது வந்து நம்ம ஆர்ஓ கொடுத்துருக்குறோம். ஒரு வால் வச்சு தண்ணி போயிடுது. இது நம்ம சிங்க்கு கொடுக்க போகிறோம். சிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க டேப் ஒன்று கிடக்குது பாருங்கள். அதுக்கு வந்து கீழே போட்டு டைட் பண்ணி இதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா தண்ணி இதில் வந்து வர மாதிரி. இது எதுக்கு கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி டிஷ்வாஷர் இந்த இடத்துல வருதுங்க. பாத்திரங்கள் ஒரு மிஷின் வருது. அதுக்கு வந்து ஆல்ரெடி இந்த கபோர்டில் வந்து வேஸ்ட் லைன் கட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல டீ போட்டு ஒரே லைன் தான் ஜாயின் பண்ணுறோம். அந்த லைன்லேயே வந்து இந்த கபோர்டோட டியூப்பை கொண்டு வந்து இல்லை ஜாயின் பண்ணிட்டோம்னா தண்ணி அதுக்கு வந்துடுங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது நீங்கள் டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒர்க்கை போட்டு காட்டுறேன்.